So welcome back. Next topic is about UDP. UDP normally goes with the connectionless oriented circuit. Connectionless oriented circuit அப்படிங்கிறது ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். வழக்கமாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனில் நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேக்கெட்டும் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேக்கெட்டும் டெஸ்டினேஷனில் போய் பக்காவாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டோகால். இல்ல இது சேரலாம் சேராமலையும் போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா தென் அது ஒரு புரோட்டோகால். வழக்கமா இந்த சேரலாம் சேரக்கூடாது அப்படிங்கறத நான் ரெண்டா பிடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ரிலையபிள் அன்ரிலையபிள். ரிலையபிள் வழக்கமா டிசிபி, இது வழக்கமா we call it as UDP. சரியா? ஸோ இப்போ எனக்கு மேண்டேட்ரியா நான் அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே டெஸ்டினேஷனை போய் சேரணும் அப்படின்னு சொன்னா டிசிபி புரோட்டோகால். மேண்டேட்ரியா மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லி நார்மலி இட் யூசஸ் யூடிபி புரோட்டோகால். வழக்கமா வி கால் திஸ் as a connectionless oriented protocol. connectionless oriented protocol நம்ம சொல்லுவோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஐ ரைட் அ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். ஐ டிராப் இட் இன் த போஸ்ட் பாக்ஸ். அந்த லெட்டர் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போய் சேராது அப்படிங்கிறது நான் போடும்போது எனக்கு தெரியாது. மே த போஸ்ட்மேன் டேக் த லெட்டர். அந்த லெட்டர் எடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஹி டிராவல்ஸ். அது எப்போ எந்த டியூரேஷன்ல இட் மே டேக் 1 day ஆர் இட் மே டேக் 2 days ஆர் இட் மே டேக் 3 days. இந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வழக்கமா வி கால் திஸ் இஸ் அன்ரிலையபிள் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். வழக்கமா அந்த மாதிரி நீங்க வழக்கமான யூனிவர்சிட்டிக்கு நீங்க அட்மிஷன் டைம்ல போடும்போது வழக்கமா யூ கான் வித் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது. அது வி கால் இட் அஸ் கேரண்டீடு கம்யூனிகேஷன். அதுதான் வழக்கமா நம்மளுடைய லாங்குவேஜ்ல டிசிபின்னு சொல்றேன். இல்ல போய் சேராம போகலாம் அப்படிங்கிறது வழக்கமா வி கால் இட் அஸ் யூடிபி புரோட்டோகால். So it doesn't bother about any loss of packets. It does not bother about any loss of packets. இத பத்தி கவலைப்படுறதே கிடையாது. பாக்கெட் போச்சா போகலையா அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி இந்த பாக்கெட்ஸ் நம்மளுக்கு ஃப்ளோட் ஆகும்போது டெஸ்டினேஷனை பார்த்து ஃப்ளோட் ஆகும்போது இஃப் ஐ எம் பீன் டிராவலிங் வித் 1 2 3 நான் தலைகீழ ஃபர்ஸ்ட் பாக்கெட் செகண்ட் பாக்கெட் தேர்ட் பாக்கெட் நம்ம டிராவல் பண்ணும்போது டெஸ்டினேஷன்ல தலைகீழ போய் சேரலாம். தேர்ட் பாக்கெட் ஃபர்ஸ்ட்ல வரலாம், ஃபர்ஸ்ட் பாக்கெட் ரெண்டாவது வரலாம். ஸோ இந்த மாதிரி ரீஆர்டரிங் இல்லாம என்ன ஒரு ஃபேஷன்ல வந்தாலும் யூடிபி அக்செப்ட்ஸ். பட் டிசிபி எப்படி கிடையாது. இட் ஹாஸ் டு பி இன் 1 2 அண்ட் தென் வித் 3. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வழக்கமா யூடிபி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணும். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்னுடைய மொபைல்ல என்னுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். உன்னுடைய மொபைல்ல நீ ஒரு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிற. நான் ஒரு இமேஜ் உனக்கு அனுப்புறேன். சரியா? அந்த இமேஜ் அனுப்புறேன். நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா நீ ப்ளூடூத் ரிசீவ் பண்ணி அந்த பேக்கெட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒன்னு கூப்பிடுறாங்க. ஜஸ்ட் லிஃப்ட் தர் போன் அண்ட் கோ பேக். எங்கேயோ போற. நான் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கிற அந்த டேட்டா உனக்கு இட் இஸ் ஆன் மோட், டிரான்ஸ்மிஷன் மோட்ல இருக்குது. இட் இஸ் நாட் பீன் கன்க்ளூடட். அப்போ அந்த நேரத்துல என்னுடைய சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன சொல்லுது, ஆக்சுவலா ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இட் ஷுட் நாட் டெர்மினேட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீ மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லி ஹேங்க்ட் அண்ட் மை டிரான்ஸ்போர்ட் லேயர் வில் நாட் டெர்மினேட். அதே நேரத்தில் திருப்பி நீ எங்கேயோ போயிட்டு திருப்பி அதே ஸ்பாட்டுக்கு வந்தாலும் இந்த டிரான்ஸ்மிஷன் வில் நாட் ஒன்ஸ் அகேன் ரீஆர்ஜினேட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு சினாரியோல நான் எனக்கு உனக்கு பேக்கெட் அனுப்புறேன். அது உனக்கு சேர்ந்துச்சுன்னா நல்லது, இல்ல அப்படிங்கிற மீனிங்ல வந்தது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வயர்லெஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு எமர்ஜென்சி நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூடிபி புரோட்டோகால் ஒர்க்ஸ் வித். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னோட டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால் டேட்டா வெளியில் அனுப்புறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அது உன்ட்ட சேர்ந்துதா இல்லையா, வெளியில் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஐ கேன் ஏபிள் டு கெட் இன் டு மை பிசினஸ், என்னுடைய பிசினஸ்க்குள்ள வந்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ யூடிபி புரோட்டோகாலை பொறுத்தவரை டேட்டா ஃபார்மேட்டை பாக்கெட் ஃபார்மேட் பார்த்தேன்னா இப்படி இருக்கும். பாக்கெட் ஃபார்மேட் பார்த்தேன்னா இப்படி இருக்கும். இட் ஹேஸ் ஒரு 32 பிட் ஐபி அட்ரஸ். இதெல்லாம் மேல நெட்வொர்க்ஸ் லேயர் போடக்கூடியது. இருக்கக்கூடிய யூடிபி ஹெடர்ஸ் பார்த்து அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ போர்ட் நம்பர், சோர்ஸ் போர்ட் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ், யூடிபியோட டோட்டல் லென்த், செக்ஸம். இது இவ்வளவு தான் நம்மளுக்கு வழக்கமா யூஸ் பண்றது. மேல இருக்கிறத செக்ஸம் கால்குலேஷன் யூஸ் பண்றது.
ஸோ ஒரு சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் இருக்கணும், ஒரு டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் இருக்கணும். வழக்கம் இட்ஸ் 16 பிட் அட்ரஸ். யூடிபியோட டோட்டல் லென்த் டிஃபால்ட் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா 8 பிட் இருக்கலாம். இன்னொன்று வந்து செக்ஸமோட இது இட் இஸ் ஆஃப் 16 பிட். மேலே போனோம்னா தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஹெடர்னு எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னா இட் ஹேவிங் ஒன்லி 8 பைட்ஸ். யூடிபியோட ஹெடர் வந்து 8 பைட்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேட்டா. இந்த ஹெடருக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா சோர்ஸ் போர்ட் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ், டோட்டல் லென்த், செக்ஸம் இதோட பத்தி இன்ஃபர்மேஷன் இந்த ஹெடருக்குள்ள அடைஞ்சிருக்கும். மற்றபடி உள்ள டேட்டா வந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீ வந்து யூடிபியோட டேட்டா வந்து நீ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டா 65,000 சம்திங் வந்து உனக்கு வந்து யூடிபி நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ரெண்டாவது வந்து there is no எரர் கண்ட்ரோல் ஆர் எரர் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு செக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சோர்ஸ்ல இருந்து ஒரு டேட்டா ஆரிஜினேட் பண்ணி நான் அனுப்பும்போது எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லை அப்படின்னா டெஸ்டினேஷன் அது எரரா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு செக்ஸம் ஃபார்மட் வச்சிருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு ரிவர்ட்ல அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் வராது. பட் என்ன அப்படின்னு சொன்னா டெஸ்டினேஷன் கேன் ஏபிள் டு கன்ஃபார்ம் தட் இந்த டேட்டா வந்து ஆத்தென்டிகேட்டட் டேட்டா, அல்லட்டா வந்து இந்த டேட்டால எந்த எரரும் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு we use a checksum calculation. இந்த செக்ஸம் கால்குலேஷன்ல என்னென்ன டேட்டா அப்படிங்கறத முன்னாடி நம்ம பார்த்தோம். என்னென்ன டேட்டா இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷன். சரியா? ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் அதுதான் வந்து வழக்கமா இந்த சைட்ல இட் இஸ் சூடோ அட்ரஸ். இந்த சூடோ அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வந்து ஐபி அட்ரஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோர்ஸோட போர்ட் அட்ரஸ், அதனோட ஹெடர்ஸ். அந்த ஹெடர்ஸ்ல என்ன இருக்கு? சோர்ஸோட போர்ட் அட்ரஸ் இருக்கு, அதனுடைய டெஸ்டினேஷனோட போர்ட் அட்ரஸ் இருக்கு. இந்த ஹெடர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூடிபியோட டேட்டா இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஐ வில் கால்குலேட் செக்ஸம் அட்ரஸ். இந்த செக்ஸம் அட்ரஸ்ங்கிறது வந்து வழக்கமா இத ஒரு அல்காரிதம், நம்ம என்ன அல்காரிதம் வந்து வழக்கமா ஷா அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு செக்ஸம் ஒரு அல்காரிதம் வந்து இட் இஸ் பீன் அடாப்டட் இந்த சோர்ஸ் சைட் அண்ட் தி டெஸ்டினேஷன். இதை யூஸ் பண்ணி ஒரு செக்ஸம் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த செக்ஸம் பேஸ் பண்ணி தி டெஸ்டினேஷன் அந்த செக்ஸம் வந்து சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய செக்ஸமும் அது கம்ப்யூட் பண்ணக்கூடிய செக்ஸமும் ஒன்னு போல இருக்குது அப்படின்னு சொன்னா தென் இட் அஷ்யூஸ் தட் தி எரர் ஹாஸ் நாட் ஹேப்பன். அப்படி இல்லைன்னா அந்த பாக்கெட்டை டிஸ்கார்ட் பண்ணிக்கும். சொல்ற புரியுதா? நெக்ஸ்ட் யூடிபியை பொறுத்தவரை ஒரு அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரே அப்ளிகேஷன் மல்டிபிள் போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட். ரெண்டாவது டிசிபி பேக்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 60% வந்து டிசிபி பேக்கெட்ஸை விட கம்மியான பேக்கெட்டா இருக்கும். அதனுடைய சைஸ் வந்து 60% ஆஃப் டிசிபி பேக்கெட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால வழக்கமா வந்து யூடிபி பேக்கெட் இஸ் பீங் யூட்டிலைஸ்ட். இதுல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்ஜெஷன் கண்ட்ரோல் இருக்காது. இல்ல கன்ஜெஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரியா? ஏன் வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னா நான் வந்து உனக்கு அனுப்புறேன், நீ வாங்கல, இட் இஸ் அப் டு தி பிசினஸ். நான் பட் உனக்கு அனுப்பிட்டேன், அதனோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால கன்ஜெஷன் செக் பாலிசி அப்படிங்கிறது வந்து யூடிபி புரோட்டோகால்ல கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் ஒரு டேட்டா வந்து நம்ம அனுப்புறோம், ஒரு டேட்டா ஆரிஜினேட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது என்னோட சிஸ்டம், இது உன்னோட சிஸ்டம். சரியா? இப்போ இதுல இருந்து உனக்கு ஒரு பாக்கெட் இங்க அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா ஐ ஜென்ரேட் அ பாக்கெட். அந்த பாக்கெட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ வழக்கமா வந்து சாஃப்ட்வேர்ஸ்ல எழுதும்போது ஜெனரேஷன்ங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது வந்து வெளியில போறது இட் இஸ் அவுட் கோயிங் ஒரு ஆக்டிவிட்டி. ஒன்றது இது வந்ததுன்னா இன்கமிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அப்ப என்கிட்ட வந்து ஜெனரேஷன் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உன்கிட்ட வந்து அவுட் கோயிங் ப்ராசஸுக்கு வரணும். இந்த அவுட் கோயிங் ப்ராசஸ்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டேட்டா இஸ் பீன் லீடட் அவுட். இதை தான் வழக்கமா வி கால் இட் அஸ் கியூயிங் ப்ராசஸ். இதுதான் கியூயிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்ப ஜெனரேஷன்ல இருந்து ஒரு யூடிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்கிட்ட யூடிபி பேக்கெட் ஜெனரேட் ஆகுது. அது வந்து அவுட் கோயிங் கியூக்கு போகுது. அவுட் கோயிங் கியூ போனதுக்கு அப்புறம் இட் இஸ் பீன் அசைன்ட் வித் நம்பர். இங்கதான் வந்து நம்பர் அசைன் பண்ணோம். ஒரு போர்ட் நம்பர் எனக்கு வேணும். ஒரு போர்ட் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் பீன் கியூட். அந்த கியூ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சோர்ஸ் உன்னோட போர்ட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி உன்னோட போர்ட்டுக்கு வந்து வெளியில தள்ளுறேன். சரியா? இப்ப ஏதாவது ஒன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது அப்படின்னு சொன்னா இட் வில் கம் இன் டு த இன்கமிங் கியூ. இந்த இன்கமிங் கியூ வரும்போது என்னோட இன்கமிங் கியூ எப்படி வந்து அசைன் பண்றோம் அப்படின்னா அந்த போர்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும். எக்ஸாம்பிள் டு பி 3635 வச்சுப்போம். 49,000 தானே? சரி, இப்படி ஒரு நம்பர் வச்சுப்போம். 36,356. ஐ ஹோப் இட் இஸ் அன் வெல் டிஃபைன்டு போர்ட் தானே அப்படிங்கிற. சரி, இதை வந்து நான் வந்து தலைகீழ வச்சுக்கிறேன். லெட் இட் பி 53,356. சரியா? ஸோ இது வந்து ஒரு போர்ட் நம்பர் வந்து அசைன் பண்ணி எனக்கு வந்து நீ அனுப்புற. பட் என்னோட சிஸ்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போர்ட் நம்பர் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் இன்கமிங் கியூ. அதுக்கு ஒரு இன்கமிங் கியூ ஃபார்ம் ஆயிருக்கணும்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஒரு போர்ட் நம்பர் நீ சொன்ன நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இன்கமிங் கியூ ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். இன்கமிங் கியூ ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னா யுவர் பேக்கெட் ஹஸ் பின் டிஸ்கார்டட் அண்ட் உன்னுடைய சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நான் ஒன்று சொல்லிடுவேன், தி போர்ட் இஸ் நாட் ரீச்சபிள், அப்படி ஒரு போர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து உனக்கு வந்து சொல்லிடுவேன். ஒருவேளை அந்த இன்கமிங் கியூக்கு நீ வந்து டேட்டா அனுப்புற, இந்த போர்ட் நம்பர் எனக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். சப்போஸ் அந்த இன்கமிங் கியூ வந்து ஃபிளட்டட், சரி, அதாவது அதிகமாக பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னால் அக்காமடேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் அகெயின் என்னோட சிஸ்டம் ஐசிஎம்பி கண்ட்ரோல் பேக்கெட் யூஸ் பண்ணி உனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண என்ன அப்படின்னு சொன்னா த போர்ட் இஸ் ஃபிளட்டட், அப்படி இல்லைன்னா த போர்ட் இஸ் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். சொல்ற புரியுதா? ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்றேன். there is a ஜெனரேஷன்ல இருந்து வெளியில் அவுட்கமிங், இது வந்து நான் வெளியில் அனுப்புறதா இருந்தா இதை தான் கியூயிங் சொல்லுவோம். அந்த அவுட்கமிங் வந்ததும்போது there is a generation of a போர்ட் நம்பர், அதுல இருந்து என்னோட பேக்கெட்ஸ் வெளியில போகும். இப்போ ஒன்ட்டு ஏதாவது ஒரு பேக்கெட் எனக்கு உள்ள வருது அப்படின்னு சொன்னா அது வந்து இன்கமிங் கியூக்கு வந்து தான் வர முடியும். அந்த இன்கமிங் கியூக்கு ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இன்கமிங் கியூ ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக் இட் ஆஸ்க் the ICMP protocol to say the destination that the port is not reachable. ஒருவேளை அந்த மாதிரி இன்கமிங் கியூ இருக்குது, அது வந்து கம்ப்ளீட்டா வந்து எனக்கு ஃபிளட்டட் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் அகேன் இட் ஆஸ்க் ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் டு சே தட் இட் இஸ் த ஹோஸ்ட் இஸ் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கும். ஸோ நார்மலா வந்து இந்த யூடிபி பேக்கெட்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமா நம்மளுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் ஒரு ஆக்சஸ் சார் வைஃபையோட கனெக்ட் பண்றேன்னு வச்சுப்போம். என்னோட சிஸ்டம் வைஃபையோட கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு there should be ஹேண்ட் செக்கிங், சரியா? ஒருவேளை இந்த ஆக்சஸ் பாயிண்ட் ஆன்ல இருக்கலாம், ஆஃப்ல இருக்கலாம். அலட்ட என் சிஸ்டம் ஆன்ல இருக்கலாம், நான் ரெக்வஸ்ட் ஆர்ஜினேட் பண்ணிட்டு இது ஆஃப்ல போயிடலாம், அலட்டா மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பேக்கெட் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கு சேரல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாத ஒரு சினாரியோல யூடிபி ப்ரோட்டோகால் இஸ் நார்மலி யூஸ்ட். எமர்ஜென்சி ஏரியாஸ் வழக்கமாக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா when I go with audio communication, video streaming, real time data இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு UDP protocol வழக்கமாக யூஸ் ஆகும். Let me continue. Thank you.